நிவினும் யமுனாவும் வந்து சாரதா வீட்டுக்கு வராங்க. காவேரி எங்க அப்படின்னு சொல்லி நிவின் கேட்கறாரு. உடனே யமுனா கோவமா பாக்குறாங்க. சாரதா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்காங்க, அங்க காவேரி போய் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. காவேரி மட்டும் தனியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிவின் கேட்கறாங்க. அதுக்கும் வந்து யமுனாவோட ரியாக்ஷன் வந்து பயங்கரமா கோவமான ரியாக்ஷன் இருக்கு. அப்ப வந்து ஏன் தனியா காவேரி விடுறீங்க, கூட ஹெல்ப்புக்கு நீங்க யாராவது போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நிவின் ரொம்ப தூரம் பேசுறாரு. இல்லப்பா நான் போறதா இருந்தேன், அவ தான் வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அவ வேணாம்னு சொன்னா நீங்க அப்படியே விட்டுறதா, வாங்க நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லி கூட்டு போறாங்க. நீ யமுனாவும் உடனே நம்மளும் அங்க போய் என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி கூட போயிடுறாங்க. அங்க போனா காவேரி அங்க இல்ல. ஸ்டால்ல நின்றுட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி சாதார கேட்கறாங்க. காவேரிக்கு வந்து விவாகரத்து ஆகலை இன்னும், அவங்க விவாகரத்தும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெண்ணிலா வந்து விஜய் கூட சேர்றதுக்கு விவாகரத்து கொடுத்தா போதும், ஆனா அவங்க காவேரி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்ப வேற ஒரு பையனோட அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி கோவம் கேட்கறாங்க. அதுக்கு கோவமா வந்து சாரதா பதில் சொல்லுவாங்கன்னு நினைச்சா நிவின் வந்து காவேரி கேரக்டர் பத்தி யாராவது பேசுனீங்கன்னா நான் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பேசுறாரு. அதை பார்த்த யமுனா வந்து பயங்கர ஷாக்காகி நிக்கிறாங்க.